Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. எப்பொழுது தேர்தல் வந்தாலும் உச்சரிக்கப்படக்கூடிய ஒரு வார்த்தை கச்சத்தீவு. எந்த தேர்தல் வந்தாலும் கச்சத்தீவை மீட்போம் என்கிறது தான் அவர்களுடைய பிரதான வாக்குறுதியா முன்வைக்கப்படுது. தமிழ்நாட்டு அரசியல் களத்துல மட்டும் அதிக அளவு பேசப்பட்டு கொண்டிருந்த கச்சத்தீவு இப்பொழுது சில காலங்களாக இந்திய அரசியலையும் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குன்னே சொல்லலாம். தமிழக மீனவர்கள் தினம் தினம் சுட்டுக் கொல்லப்படுறதும் கைது செய்யப்படுறதும் அவர்களுடைய படகுகள் கைப்பற்றப்படுறதும் தொடர்கதையாகிக் கொண்டே இருக்கிறது. இதற்கு காரணம் கச்சத்தீவு தாரை வார்க்கப்பட்டதுதான் என்கிறது எதிர்கட்சி. கச்சத்தீவை இலங்கைக்கு காங்கிரஸ் தான் தாரை வார்த்து கொடுத்து விட்டது என்கிறது பிஜேபி. ஆனால் கச்சத்தீவு கொடுக்கப்பட்டதற்கு பின்னால் மிகப்பெரிய அரசியல் காரணம் இருக்குது. இந்தியாவுடைய நன்மைக்காக தான் கச்சத்தீவு இலங்கையிடம் ஒப்படைக்கப்பட்டதுன்னு சொல்றாங்க காங்கிரஸ். தமிழ்நாட்டிலோ திமுக தான் கச்சத்தீவை விட்டு கொடுத்து விட்டதுன்னு சொல்றாங்க ஒரு தரப்பு. அதை கடுமையாக எதிர்க்கிறாங்க திமுக. உண்மையில நடந்தது என்ன? கச்சத்தீவு இவ்வளவு பெரிய விவாதத்திற்கு ஆளாவதற்கு காரணம் என்ன? கச்சத்தீவு நிஜத்தில் தாரை வார்க்கப்பட்டதா? கச்சத்தீவு யாருக்கு சொந்தம்? கச்சத்தீவோட வரலாறு என்ன? பார்க்கலாம் இந்த காணொலியில். அதனுக்காக நான் கவிபாரதி. சரி, இப்ப ஃபர்ஸ்ட் கச்சத்தீவுனா என்னன்னு பார்க்கலாம். இந்தியாவிற்கும் இலங்கைக்கும் இடையில இருக்கக்கூடிய ஒரு சிறிய நீர்ப்பரப்பு தான் பாக் ஜலசந்தின்னு சொல்றோம். இந்த நீர்ப்பரப்புல நிறைய தீவுகள் அமைந்திருக்கு. அதுல அமைந்திருக்கக்கூடிய மிக சிறிய ஒரு தீவு தான் இந்த கச்சத்தீவு. இந்த கச்சத்தீவுங்கிறது 285 ஏக்கர் பரப்பளவு கொண்டது. இதோட மொத்த அகலமே 900 அடி தான். இதோட மொத்த நீளம் 1 மைல் நீளம் தான் சொல்றாங்க. மிக சிறிய நிலப்பரப்பு தான் இந்த கச்சத்தீவு. இந்த கச்சத்தீவு ராமேஸ்வரத்திலிருந்து 12 மைல் தொலைவிலும் இலங்கையின் நெடுந்தீவிலிருந்து 10.5 மைல் தொலைவிலும் அமைந்திருக்கு. இந்த தீவுல பெருமளவு மனிதரால் யாரும் வசிப்பது கிடையாது. இந்த தீவுல அடிப்படை குடிநீர் போன்ற அடிப்படை வசதிகள் எதுவுமே இல்லை. ஆனால் இந்த தீவை சுற்றி இருக்கிற பகுதிகளில் அதிக அளவு பவளப்பாறைகள் இருக்கிறதா சொல்றாங்க. அதனால இந்த இடத்துல மீன்கள் அதிகமா பிடிக்கலாம்னும் இங்க அதிக அளவுல சங்குகள் கிடைக்கிறதுனாலும் கச்சத்தீவு பகுதி மீனவர்களுக்கு முக்கியமான ஒரு பகுதியா பார்க்கப்படுது. அதனால்தான் இரு நாட்டு மீனவர்களும் கச்சத்தீவு எங்களுக்கு தான் வேணும்னு சொல்றாங்க. இதன் காரணமாக தான் மீனவர்கள் அங்கு சென்று மீன் பிடிக்கும் பொழுது கைது செய்யவும் படுறாங்க. சரி, கச்சத்தீவு இலங்கைக்கு தான் சொந்தமா அப்படின்னு பார்த்தா இல்லை. கச்சத்தீவு யாருக்கு சொந்தம் அப்படின்னா, ஆண்டாண்டு காலமாகவே கச்சத்தீவு தமிழர்களுடைய, அதாவது இந்தியாவுடைய ஒரு பகுதியாக தான் இருந்திருக்கு. சேர சோழர் பாண்டியர் காலத்திலிருந்து இந்த கச்சத்தீவு மிகப்பெரிய வணிக ஸ்தலமா இருந்திருக்குன்னே சொல்லலாம். சோழர்கள் அப்பொழுது இலங்கையை ஆட்சி செய்த பொழுது கச்சத்தீவையும் சேர்த்து தான் ஆட்சி செஞ்சுட்டு வராங்க. சேர சோழ பாண்டியர்கள் மூவேந்தர்களுடைய வீழ்ச்சிக்கு பிறகு இந்த கச்சத்தீவு சேதுபதி மன்னர்களுடைய ஆட்சிக்கு கீழே வருது. சேதுபதி மன்னர்கள் தங்களுக்கு சொந்தமான நிலங்களை மூலிகைக்காகவும் சாயத்திற்கு சேகரிக்கக்கூடிய வேர்களுக்காகவும் குத்தகைக்கு விடுறாங்க. அப்படி விடப்பட்ட குத்தகையில நிறைய இடங்கள்ல இந்த கச்சத்தீவையும் சேர்த்து தான் விட்டுருக்காங்க. அதற்கான பத்திரப்பதிவு ஆதாரங்களும் நம்ம கிட்ட இருக்குது. அது மட்டும் இல்லாம இந்த கச்சத்தீவுல புனித அந்தோணியர் தேவாலயம்ங்கிறது மிக புகழ்பெற்ற ஒன்றாக இருக்குது. இந்த புனித அந்தோணியர் தேவாலயம் 2000 நூற்றாண்டின் தொடக்கத்துல கட்டப்பட்டதுன்னு சொல்றாங்க. இந்த புனித அந்தோணியர் தேவாலயத்தை ராமநாதபுரத்துல இருந்த சீனிக்குப்பன் படையாச்சுங்கிறவர் தான் கட்டியிருக்கிறாரு. இந்த தேவாலயத்திற்கு ராமநாதபுரத்திலிருந்து தங்கச்சி மடத்துல சேர்ந்த ஒரு பாதிரியார் தான் பூஜை செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. அந்த தேவாலயம் இப்பொழுதும் அந்த கச்சத்தீவுல இருக்கு. இந்த புனித அந்தோணியர் தேவாலயத்துல மார்ச் மாதம் எப்போதுமே ஒரு மிகப்பெரிய அளவில் திருவிழா நடக்கும். இந்த திருவிழாவில் இலங்கையில் இருக்கக்கூடியவங்களும் தமிழகத்தில் இருக்கக்கூடியவங்களும் சேர்ந்து மிகப்பெரிய அளவில் கொண்டாடுறது இப்போ வரைக்கும் வழக்கமாக இருந்துட்டு இருக்கு. 1983 உள்நாட்டு போரின் காரணமாக சில காலம் இந்த அந்தோணியார் தேவாலயத்தில் ஏற்படக்கூடிய திருவிழா நிறுத்தி வைக்கப்பட்டுச்சு. இப்ப மறுபடியும் அந்த தேவாலயத்திற்கு திருவிழா தொடர்ந்து நடைபெற்று கொண்டுதான் இருக்குது. சரி, இப்போ இந்த கச்சத்தீவு இந்தியாவிற்கு சொந்தமானதற்கான நிறைய ஆதாரங்கள் இருக்கு. ஆனா கச்சத்தீவு இலங்கைக்கு சொந்தமாக இருந்ததற்கான எந்த ஆதாரங்களும் பெருந்தளவில் இல்லை. பழைய இலங்கையுடைய மேப்லயும் பாத்தீங்கன்னா இந்த கச்சத்தீவு இடம்பெறல. ஆனா நிறைய இந்திய வரைபடத்துல இந்த கச்சத்தீவு இடம்பெற்றுட்டு இருந்திருக்கு. அது போல கிழக்கிந்திய கம்பெனிகள் பிரிட்டிஷார் இந்தியாவிற்கு ஆட்சி செய்ய வந்தப்போ ஜமீன்தார்கள் அவர்கள் வச்சிருந்த நிலத்திற்கான குத்தகை பணம்
பிரிட்டிஷ்காரங்களுக்கு கொடுத்திருக்காங்க. அப்பொழுது இந்த சேதுபதி மன்னர்கள் கொடுத்த குத்தகை பணம் இந்த கச்சத்தீவிற்கும் சேர்த்து கொடுக்கப்பட்டதா நிறைய ஆதாரங்கள் நம்ம கிட்ட இருக்கு. 1948 ஜமீன்தாரி ஒழிப்பு முறை வந்துச்சு. அப்போ ஜமீன்தார் கிட்ட இருந்து நிலம் எல்லாம் கையகப்படுத்தப்பட்டுச்சு. அப்பொழுது இந்த 285 ஏக்கர் கச்சத்தீவு புறம்போக்கு நிலமா அறிவிக்கப்படுது. அதன் பொருட்டு இது அப்பொழுதைய மദ്രാஸ் மாகாணத்துல சேர்க்கப்படுது. ராமநாதபுரம் மாவட்டத்துல இந்த கச்சத்தீவும் ஒரு பகுதியா இருந்ததுக்கான கேசட் ஆதாரங்களும் நம்ம கிட்ட இருக்கு. சரி, அதுக்கப்புறம் கச்சத்தீவு எப்பொழுதுதான் பிரச்சனைக்கு ஆளாச்சுன்னு பார்ப்போம். சுதந்திரத்திற்கு அப்புறம் இந்திரா காந்தி காலத்துலதான் இந்த பிரச்சனை ஆரம்பிக்கல. 1921 இந்த பிரச்சனை முன்வைக்கப்பட்டிருக்கு. எப்படி இந்தியாவில பிரிட்டிஷ்காரங்க ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்களோ அதே போல இலங்கையிலும் பிரிட்டிஷ்காரங்க ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க. இந்தியா இலங்கைக்கு இடையான எல்லை வகுக்கிறதுக்கான ஒரு மாநாடு இலங்கையில இருக்கக்கூடிய கொழும்புல நடந்துச்சு. இந்த மாநாடு 1921 அக்டோபர் 24 நடைபெற்றுச்சு. இந்திய அதிகாரிகள் மற்றும் இலங்கை அதிகாரிகள் இந்த மாநாட்டுக்கு கலந்துக்கிறதுக்காக போயிருந்திருக்காங்க. அப்பொழுது இலங்கையுடைய முதன்மை சுங்கத்துறை கலெக்டரான ஹர்ஸ்பர்க்ங்கிறவங்க கச்சத்தீவு இலங்கைக்கு வர மாதிரி எல்லையை வரையறுத்தாதான் இந்த மாநாட்டையே நடத்த விடுவேன், இல்லாட்டி இந்த மாநாட்டை நடத்த விட மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அதை அங்க போயிருந்த இந்திய அதிகாரிகள் யாரும் எதிர்பார்க்கல. சரி, இப்ப மாநாட்டை நடத்தணும், என்னதான் பண்றதுன்ட்டு இரு தரப்பினரும் சேர்ந்து பேசி ஒரு முடிவுக்கு வராங்க. கச்சத்தீவு இந்தியா கிட்டே இருக்கட்டும், நில உரிமையை பத்தி பின்பு பேசிக்கொள்ளலாம், ஆனா கச்சத்தீவுல மீன் பிடிக்கிற உரிமை மட்டும் நாம இலங்கைக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தாகுது. ஆனா இந்த ஒப்பந்தத்தை எடுத்துக்கிட்டு இந்திய அதிகாரிகள் இந்தியாவிற்கு திரும்பிய பொழுது இங்க இருக்கிற எந்த பிரிட்டிஷ் அதிகாரமே அது ஒற்றுக்கல. யாருடைய சம்மதமும் இல்லாமல் கையெழுத்தான இந்த ஒப்பந்தத்தை செல்லுபடி ஆகாதுன்னு சொல்லிடுறாங்க. இந்த ஒப்பந்தம் நடைமுறைக்கும் வரல. ஆனா இந்த ஒப்பந்தத்தை வச்சுட்டுதான் இலங்கை இல்ல கச்சத்தீவு எங்களுக்கு சொந்தம், இது அப்பவே முடிவாயிடுச்சு அப்படின்னு ஒரு தரப்பு வாதத்தையும் வைக்கிறாங்க. இது இப்படி இருந்து கொண்டு இருந்த காலகட்டத்துல இந்தியாவிற்கு சுதந்திரம் கிடைக்குது. சுதந்திரத்திற்கு அப்புறம் எல்லைகள்லாம் வரையறுக்கப்படாமே இருந்துச்சு. எல்லைகள் வரையறுக்கிற வேலையும் மிக வேகமாக நடந்துகிட்டு இருந்துச்சு. அப்பொழுது 1950 இந்தியா நிறைய சோதனைகள் எல்லாம் நடத்தினாங்க. போர் பயிற்சி எல்லாம் நடத்திட்டு இருந்தாங்க. 1950 இந்தியா வெடிகுண்டு சோதனை செய்யறதுக்கான இடமா கச்சத்தீவை தேர்ந்தெடுக்கிறாங்க. ஆனா இதற்கு இலங்கை அரசாங்கம் மிகப்பெரிய அளவுல எதிர்ப்பு தெரிவிக்குது. கச்சத்தீவு எங்களுக்கு தான் சொந்தம், இங்க நீங்க போர் பயிற்சி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. சரி, இங்க இவ்வளவு பிரச்சனை இருக்கிறதுனால இந்த போர் பயிற்சியை அப்போ நிறுத்தி வைக்கிறாங்க. 1955 இலங்கை நாங்க ஒரு பயிற்சி பண்ண போறோம் அப்படின்னு சொல்றாங்க. அதற்கு இந்திய கவர்மெண்ட் தடை விதிக்கிறாங்க. கச்சத்தீவு எங்களுக்கு சொந்தம், அதனால நீங்க எந்த பயிற்சியும் ஈடுபடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. மறுபடியும் 1957 விமான பயிற்சி மேற்கொள்றதுக்கான இடமா கச்சத்தீவை தேர்ந்தெடுத்தாங்க. ஆனா அப்போ இந்திய அரசாங்கம் கடுமையா எதிர்ப்பு தெரிவிச்சுறாங்க. இலங்கை அப்போயும் கச்சத்தீவு எங்களுக்கு தான் சொந்தம், ஆனா இது பிரச்சனையில இருக்கிறதுனால இந்த பயிற்சி மேற்கொள்றதை நிறுத்திடும் சொல்லிட்டு இருவருமே மாறி 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 அவங்களுக்கான உரிமையை கோரிக்கொண்டே இருந்தாங்க. இந்த காலகட்டத்துல தான் இந்தியாவுடைய பிரதமரா இந்திரா காந்தி அவர்கள் பதவி ஏற்கிறாங்க. இந்திரா காந்தி அவர்கள் பதவி ஏற்றதற்கு அப்புறம் எல்லைகள்லாம் வகுக்கப்படுது. எப்பொழுது நிலப்பரப்புல எல்லைகள் வகுக்கப்படுற மாதிரி கடல் பரப்புலையும் எல்லைகள் வகுக்கப்பட்டு இருக்குது. அப்பொழுது இந்தியாவுடைய கடல் எல்லை பரப்பை 3 நாட்டிகள்ல இருந்து 6 நாட்டிகளா உயர்த்துறாங்க. இலங்கையும் தங்களுடைய கடல் பரப்பை 3 நாட்டிகள்ல இருந்து 6 நாட்டிகளா உயர்த்துறாங்க. இந்தியா 6 நாட்டிகள்ல இருந்து தங்களுடைய கடல் எல்லையை 12 நாட்டிகளுக்கு உயர்த்துறாங்க. இலங்கையும் 6 நாட்டிகள்ல இருந்து 12 நாட்டிகளுக்கு உயர்த்துறாங்க. ஆனா இது மிகப்பெரிய நீர்ப்பரப்பை கொண்டிருந்தா இந்த எல்லை வரையறை சாத்தியமான ஒண்ணா இருக்கும். ஆனா இந்தியாவிற்கும் இலங்கைக்கும் இடையான அந்த பாக் ஜலசந்தி நீர்ப்பரப்பு மிக சிறிய அளவுல இருக்கு. அது இந்த மாதிரி எல்லைகளை விரிவுபடுத்தும் போது 2 நாடுகளுமே அந்த எல்லைக்குள்ள வராங்க. இதனால இந்த எல்லையை 2 நாடுகளும் பேசி வரையறுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சுதந்திரத்திற்கு பிறகு இந்தியாவும் மிகப்பெரிய அளவுல வளர்ச்சி அடைந்துட்டு இருக்கு. இந்த எல்லை வரையறை மற்ற பிரச்சனைகள் எல்லாம் பேசுறதுக்காக இந்தியாவுடைய பிரதமர் 1972 இலங்கைக்கு பயணமாகறாங்க. அப்போ இலங்கையை ஆட்சி செஞ்சுட்டு இருக்கிறவங்க சீமாராவ் பண்டாரநாயகம். இந்த சீமாராவ் பண்டாரநாயகம் இந்திரா காந்தி அவர்களும் சேர்ந்து நிறைய விஷயங்களை பேசுறாங்க. அதுல ஒரு முக்கியமான விஷயம் இந்த கச்சத்தீவும். இந்த கச்சத்தீவு இலங்கைக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்திரா காந்தி முடிவு பண்றாங்க. இதற்கு நிறைய அரசியல் காரணங்களும் இருந்துச்சு. இந்தியா வளர்ச்சி அடைஞ்சே போயிட்டு இருந்ததுனால சீனா, பாகிஸ்தான் போன்ற நாடுகள் இந்தியாவை தாக்குறதுக்கு சரியான தருணத்தை நோக்கி காத்துக்கிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அவர்கள் இலங்கையை தங்களுடைய
நட்பு வட்டாரத்துக்குள்ள கொண்டு வந்து இலங்கை மூலியமா இந்தியாவை தாக்கலாம் அப்படின்னு ஒரு பிளான் வச்சிருந்தாங்க. இந்தியா இலங்கையிடம் போர் செய்யறதுக்கு மாறாக இலங்கையை நம்ம நட்பு வட்டாரத்துக்குள்ள வச்சிருந்தோம் அப்படின்னா நம்ம நாட்டுக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்கும் அப்படின்னு நட்பை வலுப்படுத்துறதுக்கான ஒரு முயற்சியா தான் இந்திரா காந்தி அவர்கள் கச்சத்தீவை இலங்கைக்கு கொடுக்கறாங்க. ஆனா சில நிபந்தனைகளோட 1974 ஆண்டு ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தாகுது. அந்த ஒப்பந்தத்துல 5வது மற்றும் 6வது ஷரத்துல என்ன இருந்துச்சு அப்படின்னா, கச்சத்தீவை நாங்க இலங்கை கிட்ட கொடுக்கிறோம். ஆனா கச்சத்தீவுல வந்து இந்திய மீனவர்களுக்கு எல்லா உரிமைகளும் இருக்கு. மீனவர்கள் கச்சத்தீவுக்குள்ள வரலாம், அந்த கச்சத்தீவுல தங்கி ஓய்வெடுக்கலாம். அது போல அங்க இருக்கக்கூடிய இந்த புனித அந்தோனியர் தேவாலயம் இருக்கு இல்லையா, அங்க இந்தியால இருக்கிற, அதாவது தமிழகத்துல இருக்கிற யாஸ்திரிகள் எப்போ வேணாலும் போகலாம், அவங்க கிட்ட எந்த ஆவணங்களும் கேட்க கூடாது அப்படிங்கிற ஒரு ஒப்பந்தத்தோட இந்த 1974 ஆண்டு ஒப்பந்தம் கையெழுத்தாகுது. அப்பொழுதுதான் தமிழ்நாட்டுல திமுக ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை செயலாளரா இருந்த கேவில் சிங் தமிழகத்திற்கு கருணாநிதி அவர்களை சந்திக்கிறாங்க. கருணாநிதி அவர்கள் கச்சத்தீவை கொடுக்கறதுக்கு கடும் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஆனாலும் இதை ஏத்துக்காத மத்திய அரசு கருணாநிதி அவர்கள் அப்பொழுது பல போராட்டங்களை கையில் எடுத்தார். கச்சத்தீவு கைவிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நிறைய போராட்டங்களை கையில் எடுத்தார். இதற்கான தீர்மானமும் அனைத்து கட்சி கூட்டத்தையும் கூட்டினார். இதற்கான தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டுச்சு. தமிழ்நாடு சட்டப்பேரவையில கச்சத்தீவை கொடுக்க கூடாது, இது மாநிலங்களுடைய உரிமைக்கு எதிரானதுன்னு சொல்லிட்டு நிறைய தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டுச்சு. ஆனால் இது எதுவுமே நமக்கு கை கொடுக்கப்படலைன்னு தான் சொல்லணும். 1974 ஆண்டு இந்த ஒப்பந்தம் கையெழுத்து ஆயிடுச்சு. கருணாநிதி அவர்கள் மத்திய அரசுக்கு ஒரு கடிதத்தையும் எழுதினாங்க. என்ன அப்படின்னா, இந்த கச்சத்தீவு எப்படி தமிழ்நாட்டுடைய ஒரு அங்கமா இருந்துச்சு, ஜமீன்தாருடைய சேதுபதி ஜமீன்தாருடைய ஆட்சியில இருந்தது, இந்த ஆவணங்கள்லாம் சேர்த்து டெல்லிக்கு ஒரு கடிதத்தையும் எழுதினாங்க. ஆனால் அதனாலையும் எந்த பயனும் இல்லை. இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகி கச்சத்தீவுங்கிறது இலங்கைக்கு ஒப்படைக்கப்பட்டுச்சு. இந்த நிலையில தான் அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டுச்சு. தமிழ்நாட்டுல திமுக ஆட்சியும் கலைக்கப்பட்டுச்சு. இந்த எமர்ஜென்சி காலத்துல தான் 1976 ஆண்டு 2வது ஒப்பந்தம் கையெழுத்தாகுது. இந்த 2வது ஒப்பந்தத்துல இரு நாட்டு வெளியுறவுத்துறை செயலாளர்களும் கையெழுத்துறாங்க. ஆனால் இந்த 2வது ஒப்பந்தம் என்னன்னா, இதுக்கு முன்னாடி 5வது மற்றும் 6வது ஷரத்துல இருந்துச்சு இல்லையா, இந்த மீனவர்களுக்கான உரிமை மொத்தமா நீக்கப்பட்டு இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகுது. அப்போது அவசர நிலை இருந்ததுனால இங்க யாராலையும் அதை எதிர்த்து பெருசா போராட முடியல. இதன் காரணமாக கச்சத்தீவு முழுமையாக இலங்கைக்கு ஒப்படைக்கப்பட்டுச்சுன்னே சொல்லலாம். இதன் பிறகும் கூட இந்த 2வது ஒப்பந்தம் கையெழுத்து ஆனதுக்கும் பிறகும் கூட இரு நாட்டு மீனவர்களுக்கும் இடையே சுமூகமான ஒரு உறவு தான் இருந்துட்டு வந்துச்சு. இந்த புனித அந்தோனியார் தேவாலயத்துல போய் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள்லாம் வழிபாடு நடத்திக்கிட்டு வந்துட்டு இருந்தாங்க. மீனவர்களும் அங்க மீன் பிடிச்சுக்கிட்டு தான் இருந்தாங்க. அப்போ வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா பிரச்சனை எப்போ ஆரம்பிச்சிச்சுன்னா, இந்த 1983 அப்பதான் இலங்கையில உள்நாட்டு போர் வெடிச்சிச்சு. அப்பொழுதுதான் இந்த பிரச்சனை மிகப்பெரிய அளவுல வெடிச்சிச்சுன்னே சொல்லலாம். இந்தியா குறிப்பா தமிழகம் இலங்கை போருக்கு உதவுறதா அவங்க சந்தேகப்பட்டாங்க. இதனால எல்லையில பாதுகாப்பை அதிகப்படுத்தினாங்க. யாரெல்லாம் அந்த எல்லையை தாண்டி மீன் பிடிக்கிறாங்களோ அவர்கள்லாம் சுட்டு வீழ்த்தவும் அவங்க தயங்கவே இல்லை. இதன் பிறகுதான் மீனவர்கள் கைது செய்யப்படுறது, படகுகள் கைப்பற்றப்படுறது, அவர்கள் கொலை செய்யப்படுறதெல்லாம் வழக்கமாயிட்டே இருந்துச்சு. இதுக்கப்புறம் தான் இந்த பிரச்சனை அரசியல் களத்துல மிகப்பெரிய பேசு பொருள் ஆச்சுன்னே சொல்லலாம். அதற்கப்புறம் அனைத்து அரசியல் கட்சிகளுமே, அனைத்து அரசியல் தலைவர்களுமே கச்சத்தீவை மீட்போம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இப்ப வரைக்கும் கச்சத்தீவு மீட்கப்படலை. ஜெயலலிதா அவர்கள் பதவி ஏற்ற பொழுது அவர்களுடைய முக்கியமான ஒரு குரலா கச்சத்தீவை மீட்போம்னு சொன்னாங்க. அதற்காக நிறைய வேலைகளையும் பார்த்தாங்க. ஆனால் அவர்களால கச்சத்தீவை மீட்க முடியல. அதற்கு பிறகு ஜெயலலிதா அவர்கள் மீண்டும் ஒரு முடிவுக்கு வந்தாங்க. கச்சத்தீவை மீட்க முடியலனாலும் ஒரு நீண்ட காலத்திற்கு குத்தகையா எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதற்காகவும் நிறைய முயற்சிகள் பண்ணாங்க. அந்த முயற்சி எல்லாமே வீணாயிடுச்சுன்னு தான் சொல்லலாம். தொடர்ந்து தமிழ்நாடு தரப்பிலிருந்து நிறைய வழக்குகள் கச்சத்தீவை மீட்டெடுக்கிறதுக்கு பதிவு செய்யப்பட்டுட்டு தான் இருக்கு. முறையான ஆவணங்கள் இல்லாம அந்த வழக்கெல்லாம் நிராகரிக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கு. சரி, கச்சத்தீவை மீட்கிறதுக்கு வேற வழியே இல்லையா அப்படின்னு கேட்டா, மீட்கிறதுக்கு ஒரே ஒரு வழி இருக்கு. என்னன்னா, இது வெளிநாடு கொள்கையோட இணைந்ததுங்கிறதுனால மத்திய அரசு முயற்சி செஞ்சா இந்த
கச்சத்தீவை மீட்பதற்கான சாத்தியக்கூறுகள் மிக அதிகமா இருக்குன்னே சொல்லலாம். கச்சத்தீவு தமிழ்நாட்டோட தான் இருந்துச்சுங்கிற முறையான ஆவணங்களை இவங்க ஐநா கிட்ட கொடுத்து ஐநா கூட சேர்ந்து வாதிட்டு கச்சத்தீவை மீட்கிறதுக்கான ஒரே வழி. ஆனால் இப்ப வரைக்கும் அனைத்து கட்சிகளுமே கச்சத்தீவை ஒரு அரசியலாக தான் பாக்குறாங்களே ஒழிஞ்சு அதனால மக்களுக்கு எவ்வளவு பாதிக்கப்படுறாங்க, குறிப்பாக மீனவர்கள் எவ்வளவு பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறத மறந்தே போயிடுறாங்க. திரும்ப திரும்ப வாதத்திற்கு வந்தாலும் 1973 கச்சத்தீவு வாதத்திற்கு வந்தாலும் இப்பொழுது வரைக்கும் அதோடைய முடிவு கேள்விக்குறியாதான் இருக்கு. வருங்காலத்திலாவது இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்குமா? தமிழர்களுடைய மீனவர்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணப்படுமா? கச்சத்தீவு மீண்டும் இந்தியாவுடன் இணைக்கப்படுமா? பொறுத்திருந்து பார்க்கலாம்.